அடுத்த வீடியோ. ஆமாம், அதாவது என்னென்னா, தான் தான் புத்திசாலி, தான் தான் திறமைசாலி அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. என்னென்னா, தனக்கு மேலேயும் இருப்பான் புத்திசாலி, என்ன தனக்கு மேலேயும் இருக்கான் சிரமப்படுறவன், என்ன தனக்கு மேலேயும் இருக்கான் அதி புத்திசாலி அப்படின்னு நினைக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்டா, நிறைய பேர் நம்ம புத்திசாலியோ, என்ன நம்ம தான் பெரிய என்ன ஹீரோசன் பண்ணுறது, புரியுதா? நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இதை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? நம்புகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் சிந்திக்கணும். சிந்திச்சா அதை நம்ம செய்ய மாட்டோம். என்ன ஒரு இதில் இருக்க வச்சாங்கண்டா, என்ன அந்த இதை கரெக்டாக செய்யணுமா இல்லையா? அது செய்யணும். அது செய்யாமல் நிறைய நம்ம பார்க்குறோம். என்னுடைய வயசுக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி, என்ன அந்த மாதிரினா நடந்து நீ என்னத்தை காண போகிறா? அந்த மாதிரி நடந்து நீ எதையும் காண மாட்டா. என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு என்ன உசுறு போவோம். உசுறு எப்படி போவான்? இறைவனா கூப்பிடப்படும். வணங்குதா? இறைவனா எப்போ வேண்டாலும் நீ நம்ம யார் ஒரு டிஸ்கோ டான்ஸர், அவர் பேர் நல்ல பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் 200 வருஷம் என்னமோ உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்புகள் எதுவும் போனால் உறுப்பு தானம் பண்ணுறதுக்குன்னா ஆட்களை ரெடியாக வச்சுருந்தாங்களாம். ஆனால் முடியல அவரால். ஏதோ சிறு வயசுலேயே தவறி போயிட்டார் ஆள். அப்போ அந்த மாதிரி என்ன கோட்டையில் இருந்தாலும் இறைவன் எனக்குனாச்சும் கூட்டி போயிடுவான். என்ன ஆமாம், ஒவ்வொரு உடம்பும் இறைவனுக்கு சொந்தமானது, வாழ்கிற வரைக்கும் விடுவான். என்ன அந்த மாதிரி என்னென்ன இதில் இருக்கோமோ அதை கரெக்டாக பண்ணால் எந்த ஒரு சிரமமும் யாருக்கும் வராது, யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அது கரெக்டாக கிடைச்சிரும். என்ன அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இதில் கொடுத்துருக்காண்டா, அந்த சீட்டில் உட்கார சொல்ல, அந்த சீட்டு தான் உங்களுக்கு கடவுள். என்ன சீட்டு தான் உங்களுக்கு கடவுள். சீட்டை தொட்டு கும்பிட்டு உட்காருங்க. உட்காந்து அதுக்கு தக்கன நடந்துக்கிறங்க. அதுக்கு தக்கன பணிகளை பாருங்கள். அதுக்கு தக்கன வேலையில் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எனக்குதா? ஒரு சிறு வியாபாரியிலேருந்து வியாபாரின்றவனே யாபத்துக்கு வருது. இப்போ புத்திசாலி சொன்னல, அது எதுக்குண்டா,